இப்படியும் எகிரி குச்சி போலாம். இவ்வளவுதான் ஹைட் இருக்கு காம்பவுண்டு. ஏன்டா நின்றுட்டு இருக்க, என்னடா பேசுற, என்னடா நாயே, எதுக்குடா உள்ள வந்த, உன்னை உதைக்கிறான்டா பாடுறா, எவ்வளோ நடந்த பிறகு நீ எப்படா உள்ள வரலான்ட்டு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி டிசம்பர் 23, 2024. அதாவது 10 நாட்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரும் குற்றச்செயல் நடைபெற்றுள்ளது. இது தமிழகத்தையே புரட்டி போட்டுள்ளது. ஆனால் மாணவர்களிடத்தில் எந்த விதமான போராட்டமோ எழுச்சி ஏற்படவில்லை. அமைதியாக காக்கிறார்கள். இதுதான் தமிழகத்தின் நிலை. சரி, விஷயத்துக்கு வருவோம். அதாவது 2023 நைட்டு ஒரு 8 மணிக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியும் அவங்க பாய் ஃப்ரெண்டோடு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இரவு 7 to 8 மணிக்கு ஒரு குற்றவாளி உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள கேமராவில், அதாவது வீடியோ செல்ஃபோனில் எடுத்திருக்காரு. அதை வச்சு அந்த பொண்ணை மிரட்டி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கினார். அதுதான் இப்போது பேசு பொருளாக இருக்கிறது. இது எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் சென்னை கமிஷனர் அருண் இந்த குற்றச்செயல் நடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரே குற்றவாளி என்றுதான் சொல்லியுள்ளார். ஆனால் அதுக்கு முழுக்க தவறு. இதற்கு பின்னால் பல குற்றச்செயல்கள் நடைபெற்றுள்ளது. அவர் என்ன செய்ய போகிறார்? இதுக்கும் உயர்நீதிமன்றம் அவருக்கு குட்டு வைத்துள்ளது. புலன் விசாரணை அமைப்பு செய்வதற்கு 3 IPS பெண் அதிகாரிகளை அமைத்துள்ளது உயர்நீதிமன்றம். அவர்களுக்கு நாம் கொடுக்க போகின்ற தகவல் மிக பெரிய உதவியாக இருக்கும். எந்த புலன் விசாரணை இல்லாமல் ஒரே குற்றவாளி தான் இந்த செயலில் ஈடுபட்டார், இதற்கு பின்னாடி யாரும் இல்லை என்கிறார். ஆனால் அந்த குற்றச்செயல் நடைபெற்ற போது கேட்டுக்கு வெளியே ஒரு ஆடி கார் நின்றுள்ளது. அது உண்மைதான் என்பது வெட்ட வெளிச்சமாக வருகிறது. குற்றவாளியான ஞானசேகரன், பாலியல் வன்முறை செய்த ஞானசேகரன் எப்படி இந்த உள்ள வந்தாருன்னா சாதாரண வரல. அவருடைய மனைவி இங்க ஒப்பந்த ஊழியராக பயன்புரிந்தார். அதை வைத்துட்டு கொண்டு அவர் ஒரு குற்ற பட்டியல் குற்றவாளி, அதாவது வரலாற்று பதிவேடு குற்றவாளி. அவர் இதற்கு முன் இது போல் ஒரு பாலியல் வன்முறை செய்தவில்லை. இதற்கு பின்னாடி அவர் குறைந்தது 5 முறைகள் இது நடந்திருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதை தமிழக அரசு, காவல்துறை, முதல்வர் எந்த நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பது
தீர விசாரிக்கலாம். அண்ணா பல்கலை கேம்பஸ்ல மொத்தம் 6 கேட்டுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மெயின் கேட், இது 2வது கேட்டு. இந்த கேட்டு அது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது இதுக்கு பொறியியல் சம்பந்தமான அனைத்தும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. உண்மையிலே இதன் வழியாகத்தான் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகமும் இருக்கு. இதுதான். ஆனா இங்க எப்பயுமே செக்யூரிட்டியே இருந்தது கிடையாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா இது ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இவ்வளவு நடந்தோம் பாருங்க. நான் இப்ப உள்ள போறேன். பாருங்க, இங்க பாருங்க, ஒரு செக்யூரிட்டியாவது இருக்கிறாங்களா? பாருங்க, இவ்வளவு நடந்தோம் இன்னும் ஏன் டைட் பண்ணல செக்யூரிட்டியை? அதாவது துணைவேந்தர் இருக்கிற அலுவலகம் அவர் இதுதான். இது தமிழக அரசை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். இன்னும் போதிய பாதுகாப்பு இல்லை இங்கே. நம்ம அண்ணா பல்கலைக்கழக ஒட்டி தமிழக சாலை போக்குவரத்து உடைய தலைமை அலுவலகம் இங்கே தான் இருக்கு. ஆனால் அது பக்கத்தில் அதாவது காம்பவுண்டு உள்ள பாருங்க. நான் எப்படி உள்ள குதிக்கிறேன் பாருங்க. இங்கே யாருமே இல்லை. பாருங்க, நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு குற்றவாளி எப்படியெல்லாம் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்க. இந்த காம்பவுண்டு ரொம்ப ரொம்ப ஹைட்டு கம்மி. இது உள்ள போனா பாருங்க, இங்க இந்த அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் சாலை போக்குவரத்துக்கும் 2 இதுல இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு மது பாட்டில்கள் இருக்குது பாருங்க. மது பாட்டில் பாருங்க. இங்க பாருங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இப்படியும் எகிர்குச்சி போலாம். இவ்வளவுதான் ஹைட் இருக்கு காம்பவுண்டு. எதுக்கு இது? குற்றவாளிகளை ஏறத்துக்கு இவ்வளவு இது இருக்கு. இன்னும் எந்த ஒரு போதிய பாதுகாப்பா இல்லாம இந்த அண்ணா பல்கலை கேம்பஸ் இருக்கு. நான் ஏன் இங்க குடிக்கிறாங்க? ஏன் இது உன்னை கேட்டால் இங்கே புதறி மண்டி போயிருக்கு. அந்த ரோடு, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒட்டி எதிரில் கவர்னர் மாளிகை இருக்குது. நைட்டில் யாராவது பொண்ணை கடத்தி வந்து இங்கே பாலியல் பழையத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புதர்களை தமிழக அரசு அழிக்க வேண்டும். ஏன்னா அப்போ தான் கல்லூரி மாணவிகளுக்கும் சரி, ரோட்டில் போகிற பெண்களுக்கும் சரி பாதுகாப்பாக இருக்கும். இல்லையெனில் இது போன்ற குற்றச்செயல்கள், அதாவது அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவிக்கு தான் இல்லை, சாதாரணமாக ரோட்டில் செல்கின்ற பட்டேல் அங்கு நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
இது காடு போல் இருக்குது. இங்கே பாருங்க, அதாவது வெளியே கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கவங்க இங்கே அவங்களுக்கான அந்த சாமான்களை இங்கே போட்டு வச்சுருக்காங்க. யாரும் இல்லை. பார்த்துங்க இங்கே எவ்வளோ புதர் உள்ளே போகிறோம் பாருங்க. இதை பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்க. இப்படி தான் இருக்குது. ஸோ அண்ணா பல்கலைக்கழக கேம்பஸ்குள்ளே குதிக்கிறதுக்கு அது ஒரு இது இருக்குது. இங்கு பாலியல் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கான தோதான இடமா இருக்கு பாருங்க. உண்மையிலே நான் வந்து காம்பவுண்ட் குச்சி எகிரல. இதுதான் வழி. இந்த கேம்பஸ்குள்ள பாருங்க. அதாவது முதல் கேட்டு பார்த்தாச்சு, ரெண்டாவது கேட்டு பார்த்தாச்சு, இது மூணாவது கேட்டு. இதுக்குள்ளதான் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இதுக்குள்ளதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது இதுக்குள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் வரலாம், சென்னை பல்கலைக்கழக மாணவர்களும் வரலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டும்தான் உள்ளே வர முடியுன்ட்டு இல்லை. அதாவது இந்த கேம்பஸ்க்குள்ள அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது, சென்னை பல்கலைக்கழகம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இது வழியாக வரலாம். உண்மையில் இப்போ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க இது உள்ள. அதில் எந்த ஒரு இதில் இது மூலமாக கூட வரலாம். யார் வேணாலும் வரலாம் போகலாம். அப்படி தான் இருந்தது. இப்போ இந்த இடத்துல செக்யூரிட்டி இருக்கு. ஒரு காவல்துறை, தமிழக காவல்துறை போலீஸும் இருக்காங்க. ஆனால் நம்ம போன இடத்துல யாருமே இல்லை. டெக்னிக்கல் டைரக்டர் யாருமே இல்லை. நம்ம உள்ளே போயிட்டு வந்த பிறகு அப்புறமா அது போட்டுறாங்க. அதுவும் இந்த குற்ற சம்பவம் நடந்த பிறகு இன்னும் சரியான பாதுகாப்பு இல்லை. கேட்டு ஆனது இது சென்னை பல்கலைக்கழகத்துக்கான கேட்டு. இதுதான் பல குற்ற சம்பவங்களுக்கு நடைபெற காரணமாக இருக்குது. ஏன்னா சென்னை பல்கலைக்கழகமானது இங்கே சரியான செக்யூரிட்டியே அமைக்கலை. இப்போ தான் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னே திருப்பு அதே தான். இப்போ வந்து ரெண்டு செக்யூரிட்டி ஆஃபீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பாருங்க. இது வந்து இதுதான் சென்னை பல்கலைக்கழகம் கேம்பஸ். இதுக்குள்ளே நான் சொன்னேன்ல அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இங்கே இருக்குது. ஆக மொத்தம் சென்னை பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது, சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது. அதாவது சென்னை பல்கலைக்கழக சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இங்கே நிறையா இருக்குது. முக்கியமாக இது உள்ளதான். ஏன்னா இப்போ தான் இங்கே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா யார் காலம் வரலாம், யார் காலம் போகலாம், அப்படி தான் இருந்தேன். ஏன்னா நான் இங்கே அனுபவம் பட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். போகிற போக்கில் அள்ளி தெளிச்சில்லை. உண்மையிலே இப்போ இந்த காம்பவுண்டு கேட்டு, மெயின் கேட்டு கொஞ்சம் செக்யூரிட்டி இருக்குது. எப்படி அண்ணா பல்கலை கேட்டு வழி இல்லாமல், மெயின் கேட்டு இல்லாமல் எப்படி குற்றவாளிகள்லாம் இதுக்குள்ளே போகலாம்ட்டு ஒரு இடத்துல, அதாவது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னேன். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு வழியாகவும் போகலாம். யாரும் கேட்க போகிறதில்ல. இப்படி தான் இருக்குது. இது உள்ளே போனால் உனக்கிட்ட லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. இது உள்ள லேடிஸ் இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இது உள்ள ஈஸியாக போகலாம்.
போனால் அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகலாம். இது குற்றவாளிகளுக்கு நல்லா தெரியும், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்கே யாருமே இல்லை. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்ட்டு ஒரு இது இருக்குது. அதாவது இந்தியாவில் 2 எக்கனாமெட்ரிக்ஸ்ன்றது, அதில் ஒன்று நம்ம சென்னையில் இருக்குது, டாப் 2 இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கேயும் போகலாம் குற்றவாளிகள். அதனுடைய காம்பவுண்டு உடஞ்சி போயிருக்காங்க, தகரத்தை வச்சு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றுங்கிட்ட ஹைட்டு கிடையாது, இங்கே ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி எகிரி இப்படியே எகிரலாம் அந்த உள்ள இதுன்ட்டு இந்த நிலவில் இருக்குது. காம்பவுண்டு ஃபஸ்ட்டு பெருசாக்கணும். குற்றவாளிங்க இது இருக்குது. எப்படி கிண்டியில் இருந்து இங்கே பாருங்கள், காம்பவுண்டே உடஞ்சி போயிருக்கு. அங்கே செக்யூரிட்டி இருக்குது மெயின் கேட்டில். இங்கே யாரும் போல உள்ளே போகலாம், நைட்டில் உள்ளே போகலாம். இது ஒன்றுமே இல்லை பாருங்க. இப்படியெல்லாம் வரலாம். பார்த்தீங்க, எந்த ஒரு காம்பவுண்டும் சரியில்லை. இன்னும் கேட்டால் அடித்து இங்கேயே குப்பை கொட்டி வச்சுருக்காங்க. உள்ள போயிட்டே இருக்க, ஏன்னா தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, யாருமே கிடையாது. இந்த பாருங்க, இப்படியே உள்ளே போயிட்டே இருக்கலாம். குற்றவாளிக்கு உள்ளே போகிறதுக்கு இதுவும் ஒரு வகை பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோதான் இருக்குது அண்ணா கேம்பஸ், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ் இப்படி தான் இருக்குது. அது பாலியல் இதுதான்ட்டு இல்லை, எல்லாம் தப்பு பண்ணலாம், கடத்திட்டு போகலாம், எதுக்காலும் செய்யலாம். இங்கே இது குற்ற சம்பவங்களுக்கு நடைபெறதுக்கு சூப்பரான இடம். ஏன்னா இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு பார்வைக்கு கொண்டு வரும். குறிப்பாக தமிழக அரசாங்கத்து பார்வைக்கு அண்ணா பல்கலைக்கழக கேம்பஸ் எந்த நிலைமையில் இருக்குது உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறேன். உண்மையாக இது சமூக அக்கறையோடு செய்கிறோம் நாங்கள். இதில் யாருடைய வேறு இதெல்லாம் கிடையாது, சமூக அக்கறை தான். இந்த சேனல் சமூக அக்கறையோடு செய்கிறது. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இதுதான் மெயின். நான் போகிறேன் பாருங்கள். இது வழியாகவும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள் உள்ளே போகலாம். மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனம். இங்கே பாருங்கள் கேட்டு, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மெயின் கேட்டு. இது வழியாக கூட உள்ள அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ளே போகலாம். ஆமாம், இது அண்ணாப்பாளைய கேம்பஸ்குள்ளே தான். நான் பாட்டிக்கு போயிட்டே இருக்கேன், யாரும் இது வரைக்கும் கேட்கல. மெயின் கேட் இல்லாமல் 6 கேட்டு இல்லாமல் எப்படிலாம் இதுக்குள்ளே வரலாம் அண்ணா பல்கலைக்கழகம் உங்கள் பார்வைக்கு வைத்துள்ளேன். அரசாங்கமே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். நானும் உள்ளே போயிடுவேன், அது ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. இதுக்கு முழுக்க நாங்கள் முழு முயற்சியோடு, ஏன்னா அதாவது அரசு வேலை நாட்களில், அதாவது கல்வி நிறுவனங்கள் வேலை நாட்களில் மாணவர்கள் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. விடுமுறை நாட்களில் இந்த அண்ணா பல்கலைக்கழக கேம்பஸ் எந்த நிலைமையில் இருக்குது, எப்படி பாதுகாப்பு, அதுவும் இந்த குற்ற சம்பவம் நடந்த பிறகு உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், தமிழக அரசே திருப்பியும் இப்படி ஒரு குற்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்கின்றார். நீங்கள் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்.